இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக், அதாவது செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் பை கால்குலஸ் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக்கில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். புரியுங்களா? இது எப்படி டெரைவ் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். புரியுங்களா? இங்கே வந்து என்ன போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம்? ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது? ஸ்ட்ரைட் லைன் மூவ் ஆகுது. என்ன ஆக்சிலரேஷனோட மூவ் ஆகுதுன்னா யூனிஃபார்ம் ஆர் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனோட என்ன ஆகுது? மூவ் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது? மூவிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன். மூவிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன். அப்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னா ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனோட மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது? கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனோட என்ன ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. புரியுதுங்களா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனா என்னன்னா இனிஷியல் வெலாசிட்டி. யூனா என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. யூங்கிறது என்னன்னா இனிஷியல் வெலாசிட்டி. அப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலை. அப்போ மூவ் ஆகும்போது அது டைம் பீரியட் இருக்குமா? இருக்காது. அப்போது டைம் வந்து என்ன எடுத்துக்க போகிறோம்னா 0. புரியுதுங்களா? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை. மூவ் ஆனது என்ன ஆகும்? டைம் இருக்கும். டைம் பார்த்து என்ன ஆகும்னா அந்த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போது டைம் பீரியட் எவ்வளோ தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆகுது. அந்த வெலாசிட்டி தான் என்ன சொல்கிறேன்னா ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்ன வெலாசிட்டி? ஃபைனல் வெலாசிட்டி. அப்போது ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆரம்பிச்சு. மூவ் ஆகி பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதோட டைம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டி டைம் இருக்கும். என்ன டைம் இருக்கும்? டி டைம். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை அப்படின்னா அதோட வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போது டைம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது ரெஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெலாசிட்டி தான் ரெஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்ன சொல்கிறாங்க? ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போது அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு டைம் பீரியட் இருக்குமா? அதை தான் சொல்கிறோன்னா டி அப்படின்னு எடுத்துருக்கோம். என்ன எடுத்துருக்கோம்? டி. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோம்னா என்ன ஒரு ரிலேஷன் எடுக்க போகிறோம். என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டைம் ரிலேஷன். என்ன ரிலேஷன்? வெலாசிட்டி டைம் ரிலேஷன். இப்போ என்ன எடுக்க போகிறோம்? வெலாசிட்டி டைம் ரிலேஷன் வந்து எடுக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து டைத்துக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி நமக்கு தெரியும். வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது? டைம் போது சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஆக்சலரேஷன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா என்ன மெத்தட்? கால்குலேஷன் மெத்தட். அதாவது டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் ரெண்டையுமே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னா டைம் போது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து அப்படி பண்ண மாட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எதுக்கு அப்படின்னா வெலாசிட்டி. அப்போது டிவி பை டிடி. அப்போது வெலாசிட்டிக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன். புரியுதுங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. இப்போ நமக்கு என்ன தான் வேணும்? வெலாசிட்டி தான் வேணும். அப்போ டைம் என்ன செய்யணும்? இந்த சைடு கொண்டு போகும். இப்போ கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? டிவி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஏ டிடி அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஏ டிடி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்டெகிரேட்டிங் பண்ணணும். என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ். இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ண போகிறோம்னா இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக லிமிட் வேணும். கண்டிப்பாக என்ன வேணும்? லிமிட்டு. இங்கே வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி வந்து எதுலேருந்து எது வரைக்கும்? u to v. அதே டைம் வந்து எது வரைக்கும்? t to அதாவது 0 to t. என்ன கொடுத்துருக்காங்க? 0 to t. 0 to t தானே? இதான கண்டிஷன். இப்போது இதைத்தான் எதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? லிமிட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதாவது டிவி இன்டெகிரேஷன் ஆஃப் டிவி. அப்போ என்ன பண்ணணும்? லிமிட் போகணும்ல. u to v ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியில் வச்சுக்க வேண்டியதான். இன்டெகிரேஷன் ஆஃப் உள்ள என்ன இருக்குது? டிடி இருக்கா? அப்போ டிடி டைம் வந்து என்ன கொடுத்துருக்கோம்? 0 to t.
டி. லிமிட் என்னென்னா 0 to t. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம் 0 to t. இப்போ என்ன பண்ணணும், இதை இன்டெகிரேட் பண்ணணும். எதை இன்டெகிரேட் பண்ணணும், டிவி இன்டெகிரேட் பண்ணணும், இங்கே டிடியை இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு தெரியும் என்ன பண்ண போகிறோம், அதாவது டிஎக்ஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்னால் என்ன கிடைக்கும், நமக்கு எக்ஸ் தான் கிடைக்கும். இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்னால் என்ன கிடைக்கும், எக்ஸ். அந்த மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்குங்க, டிவி இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், வி கிடைக்கும். இப்போ வியோட லிமிட் என்ன, u to v. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஏ வந்து கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அடுத்து என்ன பண்ண போகிறோம், டிடியை வந்து பண்ண போகிறோம். டிடியை பண்ணால் என்ன கிடைக்கும், டி கிடைக்கும். லிமிட் வந்து என்னென்னா 0 to t. லிமிட் இந்த இது வரைக்கும் 0 to t. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்பர் லிமிட் போட்டால் ப்ளஸ்ஸு, லோயர் லிமிட் போட்டால் மைனஸ். அப்பர் லிமிட் போடும்போது என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸு, லோயர் லிமிட் போடும்போது என்னது மைனஸ். அப்போ என்ன வரும், v மைனஸ் u அப்படின்னு வரும். இங்கே ஏ அப்படியே தான் இருக்கும். டீக்கு வேல்யூன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் போடும்போது ப்ளஸ்ஸு, லோயர் லிமிட் போடும்போது மைனஸ். அப்போ மைனஸ் 0. ஓகேங்களா. இப்போது இது மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், இப்போது v மைனஸ் u ஈக்குவல் என்னது ஏடின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும், ஏடி. இப்போ நமக்கு என்ன தான் வேணும், v தானே வேணும். இப்போ v அந்த சைடு வச்சுக்கோங்க, u மட்டும் அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ உங்கள் மைனஸ் அந்த சைடு போய் பண்ணாகும் ப்ளஸ். இப்போ u ப்ளஸ் ஏடி, u ப்ளஸ் ஏடி. இது என்னதுன்னா ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், வெலாசிட்டி டைம் ரிலேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம், டெரைவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன். இப்போ நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் போது சேஞ்ச் ஆச்சு என்ன கிடைக்கும், நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். என்ன கிடைக்கும், வெலாசிட்டி. ஓகேங்களா. எதை போய் சேஞ்ச் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை போடும், டைம் போது சேஞ்ச் ஆச்சு நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி வந்து கிடைக்கும். இப்போ வெலாசிட்டி என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா டிஎஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இங்கே டிடி. அப்போ வெலாசிட்டி வந்து எதை போய் சேஞ்ச் ஆகுது, டைம் போது சேஞ்ச் ஆகும். நமக்கு என்ன கிடைக்கும்னா என்ன கிடைக்கும், வெலாசிட்டி வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன தான் வேணும், டிஎஸ் தான் வேணும். அப்போது டிடி அந்த சைடு கொண்டு போங்க. கொண்டு போனால் என்ன கிடைக்கும், டிஎஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும், ஆல்ரெடி வி இருக்கா, இப்போ வி டிடி அப்படின்னு கிடைக்கும். வி டிடி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2ல் ஈக்குவேஷன் 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் அதாவது வி, இந்த வி இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கு பதில் என்ன பண்ணணும், இந்த வியோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 எதில், 2ல். அதாவது இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி எதுக்கு பதிலானா விக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். விக்கு பதில் என்ன பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், டிஎஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி இன்ட்டு என்ன டிடி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், டிஎஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன கிடைக்கும், u dt ப்ளஸ் ஏடி ப்ளஸ் டிடி. ஏடி இன்ட்டு டிடி கிடைக்கும். புரியுங்களா. இப்போ என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். எந்த சைடு, போத் சைட்ஸ் வந்து என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ். இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு சைடுமே என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். ரெண்டு சைடுமே என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். பண்ணும்போது என்ன கிடைக்கும், பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கண்டிஷன் அப்ளை பண்ணணுமா, என்ன பண்ணணும், கண்டிஷன். அப்போ இங்கே என்ன போடணும், கண்டிஷன் போடணும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும், ஆப்ஜெக்ட்லேருந்து மூவ் ஆகவே இல்லை. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குமானா இருக்காது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும், 0 to s. 0 to s. அடுத்த டைம் வந்து நமக்கு தெரியும், டைம் வந்து ஆல்ரெடி எதுலேருந்து இது வரைக்கும் 0 to t தான். அப்போ என்ன போடணும், டைம்க்குள்ள என்ன போடணும்னா 0 to t போட வேண்டியது. 0 to t இதுதான் கண்டிஷன். இதை தான் என்ன பண்ண போகிறோம்னா, இன்டெகிரேட் பண்ணும்போது சப்ஸ்டிட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ எதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம்னா, ds ஈக்குவல் டு u dt ப்ளஸ் a t dt. இதை தான் என்ன பண்ண போகிறோம்னா இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து கான்ஸ்டன்ட் டைமை வெளியில் வச்சுக்கணும்.
இப்போது இதில் வந்து கான்ஸ்டன்ட் டைம் எதுனா u கான்ஸ்டன்ட் டைம், இதில் வந்து a வந்து கான்ஸ்டன்ட் டைம். அதை வெளியில் வச்சுக்கணும். மீதி ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இன்டெகிரேஷன் ஆஃப் எஸ் தானே பண்ண போகிறோம். எஸ்ஸோட லிமிட் என்ன 0 to s. அப்போது 0 to s ds ஈக்குவல் டு என்ன வரும். அடுத்து u வந்து கான்ஸ்டன்ட் சொன்னால் கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கோங்க. இன்டெகிரேஷனாக இந்த t தானே எடுத்துருக்கோம். அப்போ இதில் இந்த லிமிட் எது இருந்தது வரைக்கும் 0 to t. உள்ள என்ன இருக்குது dt இருக்கும். ப்ளஸ் இங்கே a வந்து கான்ஸ்டன்ட், a வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ இன்டெகிரேஷன் என்ன இருக்குன்னா dt இருக்கும். இங்கே லிமிட் என்னென்னா 0 to t. லிமிட் என்ன 0 to t. இப்போது ஆல்ரெடி நம்ம தெரியும் dx பண்ண என்ன கிடைக்கும் x. அதே மாதிரி அப்போ ds பண்ண என்ன கிடைக்கும் s கிடைக்கும். அப்போ s அதோட லிமிட் என்னென்னா 0 to s. இப்போ u அப்படியே தான் இருக்கும். d பண்ணும்போது என்ன கிடைக்கும் t கிடைக்கும். இப்போது 0 to t ப்ளஸ் அதே போல என்ன பண்ணுவோம் a இந்த பக்கம் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது எப்படி வரும்னா இப்போ என்ன வருது x dxன்னு வச்சுக்கோங்க. இதை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா x² பை கிடைக்கும். x² 2ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும் x² 2. அப்போது இங்கே என்ன வரும் ப்ராக்கெட்டுக்குள்ளே t² 2 0 to t 0 to t. இப்போது லிமிட் போகிற உள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ லிமிட் போட ப்ளஸ், லோயர் லிமிட் போட்டால் மைனஸ். அப்போ என்ன கிடைக்கும் s மைனஸ் 0 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் u t. லோயர் லிமிட் போட்டால் என்ன வரும் மைனஸ். அப்போ லிமிட் போட்டால் ப்ளஸ், லோயர் லிமிட் போட்டால் மைனஸ். அடுத்து இங்கே என்ன இருக்குது 2 வெளியில் எடுத்துருங்க. அப்போது 1/2 a 1/2 a. இங்கே t ஸ்கொயருக்குள்ளே போட்டிங்கன்னா d². 0 போடுங்க என்ன ஆகிடும் மைனஸ் 0. என்ன வரும் மைனஸ் 0. ஏன்னா அப்பர் லிமிட் போடும்போது ப்ளஸ், லோயர் லிமிட் போட்டால் மைனஸ். இப்போ என்ன பண்ணணும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அப்போ என்ன கிடைக்கும் இங்கே s மட்டும் தான் இருக்கும். s ஈக்குவல் டு u t என்ன கிடைக்கும் ut ப்ளஸ் இங்கே என்ன வரும் ஆஃப். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் at² கிடைக்கும். என்ன கிடைக்கும் at². இது வந்து என்னென்னா செகண்ட் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் செகண்டில் தேர்ட் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் தேர்டு. ஏன்னா இங்கே என்ன பண்ணிருக்கோம் செகண்ட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் அது தேர்ட் ஈக்குவேஷனாக வரும். ஓகேங்களா. இப்போ என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு வெலாசிட்டி டைம் ரிலேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா என்ன பார்க்க போகிறோம் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் பார்ப்போம். அதாவது தேர்ட் ரிலேஷன் velocity displacement relation. velocity displacement relation. ஓகேங்களா. இப்போது நமக்கு தெரியும் வெலாசிட்டி வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டைம் பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும் தெரியும். அப்போது dv/dt. ஃபஸ்ட்டு வெலாசிட்டி தானே. வெலாசிட்டி வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆச்சு நமக்கு என்ன கிடைக்கும் ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா டிஎஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டிவைடும் பண்ணணும். அப்போது இது என்ன பண்ணணும் மல்டிப்ளை அண்ட் டிவைட். அப்போது என்ன கிடைக்கும் a ஈக்குவல் டு dv/dt இன்ட்டு ds/ds. இப்போ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், டிவைடும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த ds இந்த சைடு கொண்டு வரணும், dtயை இந்த சைடு கொண்டு போகணும். கொண்டு போனால் என்ன கிடைக்கும் ds/dt. நமக்கு என்ன தெரியும் வெலாசிட்டி தெரியுமா. ds/dtங்கிறது என்னது வெலாசிட்டி. அதனால் அது என்ன பண்ணுறோம் வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அது அந்த dtயை அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் இந்த சைடில் போட்டுக்கலாம். இப்போது a ஈக்குவல் என்ன வரும் dv. இந்த ds வந்து இருந்துச்சுன்னா dv/ds தானே கிடைக்கும். dv/ds. இங்கே என்ன கிடைக்கும் ds/dt கிடைக்கும். ds/dt. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் a ஈக்குவல் டு dv/ds. ds/dt என்ன சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் என்னன்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் என்னன்னா வெலாசிட்டி. சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் என்னன்னா வெலாசிட்டி கிடைக்கும். புரியுதுங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும்
வெலாசிட்டி. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிஎஸ் இந்த சைடு கொண்டு போகிறோம். எதை கொண்டு வரணும், டிஎஸ்ஸை இந்த சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஏடிஎஸ் அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும், ஏடிஎஸ். இந்த சைடு இருக்கும் விடிவி கிடைக்கும். இந்த சைடு இருக்கும் விடிவி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டு சைடு என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ். இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ். அப்போ கண்டிஷன் என்ன, கண்டிஷன் நமக்கு தெரியும். இங்கே நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இங்கே வெலாசிட்டி இருக்குது. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 0 to s. வெலாசிட்டி வந்து வெலாசிட்டியோட லிமிட் எதுலேருந்து எது வரைக்கும்னா u to v. அதை இங்கே எழுதிக்க வேண்டியதான். அப்போது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ds தானே. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட லிமிட்னு பார்த்தீங்கன்னா 0 to s. அடுத்து வெலாசிட்டி இருக்குது, வெலாசிட்டி வந்து u to v. இதுனா u to v. ஓகேங்களா. இது புரிஞ்சா புரியலையா. அடுத்து என்ன பண்ணணும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரி, இன்டெகிரேட் பண்ணணும். என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இன்டெகிரேட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், இதை ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. ஏ இன்டெகிரேஷனா 0 to s என்னது ds. அடுத்து v இன்டெகிரேஷனா லிமிட் போடணும்ல, ஏன்னா v தானே பண்ண போகிறோம், வரும் u to v. u to v, v dv. இது என்ன ஃபார்முலா இருக்குது, x dx ஃபார்முலா இருக்கா. அப்போ என்ன வரும், v²/2 அப்படின்னு வரும். அப்போ இதை பண்ணால் என்ன கிடைக்கும், a s 0 to s ஈக்குவல் டு இதை என்ன பண்ணும்போது என்ன கிடைக்கும், v²/2 v இந்த u to v. இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், உள்ள a s மைனஸ் 0. அப்பர் லிமிட் போடும்போது ப்ளஸ், லோயர் லிமிட் போடும்போது மைனஸ். ஈக்குவல் என்ன கிடைக்கும், இதை போடுங்க. அப்பர் லிமிட் போட்டால் இந்த 1/2 வெளியில் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டால் என்ன கிடைக்கும், v² மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது மைனஸ். அப்போது v² மைனஸ் u²ன்னு கிடைக்கும். v² மைனஸ் u². இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அது அப்படியே உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், as ஈக்குவல் டு 1/2 v² மைனஸ் u². v² மைனஸ் u². இப்போ இந்த 2 வந்து சரி கொண்டு வந்து என்ன கிடைக்கும், 2asன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும், இந்த 2 வந்து சரி கொண்டு என்ன கிடைக்கும், 2as ஈக்குவல் என்ன கிடைக்கும், v² மைனஸ் u². v² மைனஸ் u². இப்போ நமக்கு என்ன வேணும், v² மட்டும் தான் வேணும். அப்போ u² சரி கொண்டு என்ன ஆகும், மைனஸ் வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், v² ஈக்குவல் டு u² ப்ளஸ் 2as. அதாவது இது இந்த சைடு கொண்டு வரும். கொண்டு வர என்ன ஆயிரும், மைனஸ் வந்து என்ன ஆயிரும், ஈக்குவல் டு அந்த சைடு என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா v² மட்டும் வச்சுக்கோங்க. v² இந்த சைடு 2as இருக்குது, இது இங்கிட்ட வரும் என்ன ஆயிரும், u² ப்ளஸ் 2asன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் என்னன்னா 4. ஈக்குவேஷன் 4. ஓகேங்களா. ஈக்குவேஷன் 4 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது தெரியும்ல, அதை அழைச்சிடலாம்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன, s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர். சரிங்களா, at ஸ்கொயர். இந்த at ஸ்கொயர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம்னா, s ஈக்குவல் டு ut ப்ளஸ் 1/2 at இன்ட்டு dன்னு எழுதணும். at இன்ட்டு d. அதாவது இந்த ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 from equation 1. 1லேருந்து என்ன எழுத போகிறோம்னா, dtக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது என்ன பண்ண போகிறோம், v ஈக்குவல் டு u ப்ளஸ் at. இப்போ at வேணும்னா, at தானே வேணும்.
இப்போ ஏடி ஒன்று என்ன பண்ணணும், யூ வந்து சரி பண்ண போனோம். அப்போ ப்ளஸ்ன்னு சரி பண்ணாலும் மைனஸ். அப்போது ஏடி ஈக்குவல் டு வி மைனஸ் யூ அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும், வி மைனஸ் யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வி மைனஸ் யூவை எதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணோம், ஏடிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், எஸ் ஈக்குவல் டு யூ டி ப்ளஸ் 1/2 வி மைனஸ் யூ இன்ட்டு டி. ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், யூடி ப்ளஸ் 1/2 விடி மைனஸ் யூடி, விடி மைனஸ் யூடி. ஓகேங்களா. இப்போது என்ன பண்ணணும், இந்த 2ஆல் அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2ut ப்ளஸ் விடி மைனஸ் யூடி பை 2ன்னு கிடைக்கும். புரியுங்களா, சொல்கிறது புரியுதா? இது எப்படி எழுதலாம்னா நல்லா எழுதுனா புரியும் உங்களுக்கு. 1/2 1/2. இப்போ இந்த 2ஆல் அந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும். புரியுங்களா, மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 2ut கிடைக்கும். ஆல்ரெடி என்ன இருக்குது, விடி மைனஸ் யூடி இருக்குது. இப்போது இங்கே என்னது, யூடி வந்து மைனஸில் இருக்கா, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்குது. இப்போ கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 2ut இருக்குது, இங்கே மைனஸ். இப்போ மைனஸ் கேன்சல் ரிமைன் எத்தனை யூடி இருக்கும், 1ut இருக்கும். இப்போது இங்கே டி இருக்குது, இங்கே டி இருக்குது. அப்போ டியை காமன் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு வி எழுதிக்கலாம், வி ப்ளஸ் யூ இன்ட்டு டி பை 2. இதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான். இது எத்தனாவது ஈக்குவேஷன், 5th ஈக்குவேஷன். ஓகேங்களா, இது புரிஞ்சா புரியலையா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ஏடி வந்து ஏடி ஸ்கொயர் வந்து என்ன பண்ணணும், ஏடி இன்ட்டு டின்னு எழுதணும். அப்புறம் ஈக்குவேஷன் 1 நமக்கு தெரியும், என்னது, வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. அதில் என்ன பண்ண போகிறோம், ஏடியோட ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். அப்போ ஏடி மட்டும் சரி வச்சுட்டு யூ வந்து சரி மட்டும் போகும் என்ன கிடைக்கும், வி மைனஸ் யூ அப்படின்னு கிடைக்கும். இந்த வி மைனஸ் யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏடியோட வேல்யூ இதை கொண்டு போய் எதாவது சப்ஸ்டிட் பண்ணணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன். அதாவது இந்த ஏடிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும், எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் வி மைனஸ் யூ இன்ட்டு டின்னு கிடைக்கும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், விடி மைனஸ் யூடி, விடி மைனஸ் யூடி. இந்த 2 வந்து என்ன பண்ணணும், இந்த யூடியோட என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2ut அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி இருக்குது விடி மைனஸ் யூடி. இங்கே வந்து யூடி வந்து ப்ளஸில் இருக்குது, இங்கே இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ கேன்சல் ஆகும்போது என்ன ஆகும்னா, இங்கே 2ut இருக்குது, அதனால் என்ன ஒரு யூனிட் மட்டும் தான் கேன்சல் ஆகும், இன்னொரு யூனிட் என்ன ஆகும், பெண்டிங்கில் இருக்கும். அப்போது யூடி மட்டும் இருக்குமா, அப்போது இங்கே இந்த யூடி இருக்குது, இங்கே விடி இருக்குது. இப்போ ரெண்டுலேயுமே டைம் இருக்கிறதுனால டைம் என்ன பண்ண போகிறோம், காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். அதே போல் ப்ளஸ் வந்து என்ன பண்ணலாம், எதை வேணால் முன்னாடி போட்டுக்கலாம், பின்னாடி போட்டுக்கலாம். வேல்யூஸ் வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகாது. அப்போது இங்கே யூ ப்ளஸ் வின்றதை எப்படி எழுத போகிறோம், வி ப்ளஸ் யூன்னு எழுத போகிறோம், டிவைடட் பை 2. இது ஈக்குவேஷன் என்னென்னா 5. புரியுங்களா, இது என்னென்னா கைனமெட்டிக் ஈக்குவேஷன். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இதை நல்லா ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை 2 தடவை என்ன பண்ணணும், நல்லா படித்து ஒரு தடவை எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ரிப்பீட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், ஈஸியாகிடும். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், ஒரு தடவை 2 தடவை எழுதி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.